Hello friends, welcome to videoவ. இன்றைக்கான வீடியோ நாங்கள் IP Webcam application யூஸ் பண்ண பார்ப்போம். இந்த application வந்து Play Storeல எங்களுக்கு எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி டிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல்ல Play Storeல IP Webcam இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோம். சர்ச் பண்ணாங்களா வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு இதை மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் கீழே கொஞ்சம் வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேவர் இப்படி ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய மொபைலில் வந்து கேமரா ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குது. எங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்க முடியும், எங்களுக்கு பேக்ரவுண்டை ரன் பண்ணிக்க முடியும், எங்களுக்கு LED யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் IP, எங்களுக்கு ஐபியை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மூலம் இந்த மொபைல் கேமரா வந்து இன்னொரு மொபைலுக்கு அல்லது இன்னொரு பிசிக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக ஒரு மொபைல் கேமரா மூலம் ஷூட் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல IP அட்ரஸ் தந்திருக்காங்க. இதை வந்து நாங்கள் எங்களுடைய ப்ரௌசரில் வந்து என்டர் பண்ணிக்கணும். நான் இப்போ என்னோடய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணோன்னே எங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஃப்ளேஷ் ப்ரௌசர் இந்த மாதிரி தந்திருக்காங்க. இதில் நாங்கள் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கணும். ப்ரௌசரை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் கேமரா மூலம் ஷூட் பண்ணப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஜூம் பண்ணிக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குவாலிட்டியை வந்து வேண்டிய அளவில் எங்களுக்கு வச்சுக்க முடியும். அது கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருந்தாலும் எங்களுடைய கேமரா வந்து வேக் ஆகிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் தான் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்குது. என்னோடய கேமரா தொடர்ந்து வேக் பண்ணிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் மூலம் ஒருத்தர் வந்து அவருடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் வைத்து அங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவருக்கு பார்க்க முடியுமா இருக்கும். ஒரு பிசி மூலம் அல்லது இன்னொரு மொபைல் மூலம் அவருக்கு பார்க்க முடியுமா இருக்கும். அல்லது இந்த வீடியோ வந்து அவருக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த IP அட்ரஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நடக்கூடியதெல்லாம் இன்னொரு மொபைல்லேருந்து பார்க்க முடியும். ஓகே, நாங்கள் இன்னும் அந்த மெத்தடை இனி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னோட ரைட் சைடில் மொபைலில் IP Webcam வேக் ஆகிட்டு இருக்குது. என்னோட லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலில் அந்த IP அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் மொபைலில் நான் முதல்ல பார்த்த மாதிரி வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்குவோம். ப்ரௌசரை கிளிக் பண்ணாலே விளங்குது. இந்த இடத்துல வந்து எங்களுடைய ரைட் சைடில் மொபைல் கேமரா வேக்காரவது எங்களுடைய லெஃப்ட் சைடில் மொபைலில் விளங்குது. இதே மாதிரி எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் முதல்ல பார்த்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ஜூம் பண்ணக்கூடியது, அதே மாதிரி குவாலிட்டி, ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன் மூலம் எங்களுக்கு நிறைய யூஸ் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி ஒருத்தரால் அந்த இடத்துல நடக்கக்கூடியதெல்லாம் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லது வந்து அவரே இன்னொரு மொபைல்லேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்தந்த இடத்துக்கு மாதிரி பார்த்து நடந்து கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.